என் பேர் கரசாமி. ஊரில் எல்லோரும் கரன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ச் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, கர மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த டைலாக் வந்து சீரியஸாக அந்த ட்ரெயிலரில் நல்லா இருக்குங்க. அவர் வாய்ஸ் அளவுக்கு மேட்ச் பண்ணணும், சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமேனு போட்டேன். எல்லாருமே கண்டிப்பாக கர மூவியை பார்த்துருப்பீங்க. உண்மையுமே ஒரு செம்ம ஒரு ஃபீல் குட் மூவியாகவே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் அதையும் தாண்டி இல்லை சினிமோட்டோகிராஃபி அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு ஓவராலாகவே ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து போர்த்தொழில் அந்த மூவியோட டேரக்டர் சொல்லி, ஸோ அந்த விக்னேஷ் ராஜன்றப்போ அவர்கிட்ட எதிர்பார்த்தது வேறு ஒரு மாதிரி டிடெக்டிவ் ஸ்டைலில் ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் இது சம்வாட் அந்த எமோஷ்னல் ஒரு ஃபீல் குட் ஒரு ஃபேமிலி மூவியாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் அந்த ஒரு மூவி வந்து அவ்வளோ நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்லோ பர்னிங் மூவின்றது இது கண்டிப்பாக இது ஸ்லோ பர்னிங் மூவி தான். அதுக்கு அந்த டென்ஷன் வந்து அந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து அவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அப்படின்றது தான் அந்த மூவியில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறதுக்காக ஒரு ஜேர்னி ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக அந்த 1.5 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஒர்த்தாக தான் இருக்கும், எனக்கு பார்க்கறதுக்கு உண்மையுமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த மூவியோட டென்ஷன் வந்து டோட்டலாக டிஃபர் ஆகி உண்மையுமே ஒரு செம சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்லோ பர்னிங் மூவி அப்படின்றதையும் தாண்டி கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஹோல்சம்மை முடித்து, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் எடுத்த ஒரு சினிமாட்டோகிராஃபியில் எடுத்த ஒரு மூவிக்கு கிரவுண்டடான ஊருக்குள்ளார இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜு, லைக் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு மூவின்னு சொல்லலாம். பர்சனலாக எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி சீரியஸாக செம்ம ஒரு ஸ்மூத்தாக அண்ட் பயங்கரமான அந்த ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலாக இருந்துச்சு. லைக் எனக்கு இதை பார்க்கும்போது அந்த 7 மூவியில் இருக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபி அதிகமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக செம்ம ஒரு அழகான அந்த ஒரு அட்மாஸ்பியரில் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி ரைட்டிங் உண்மையாலுமே அந்த கிளைமேக்ஸ் ரைட்டிங்காகவே இந்த மூவி பார்க்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஓவராலாகவே அந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற டென்ஷன், ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஓத்தா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு வகையிலுமே லேக் அடிக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஸ்லோ பர்னிங் மூவி தான். நீங்கள் இந்த மூவி இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி ஃபீல் ஆச்சு, எந்த மாதிரியான ஒரு மூவி ரெஃபரன்ஸில் உங்களுக்கு கிடச்சதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பெருசாக அவங்களுக்கான நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு லோன் வாங்கி நீங்கள் வந்து ட்ரக் வாங்கி நீங்கள் பயிர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்ற மாதிரி பேங்க் வந்து அவங்க தலையில் மிளகா அரைக்கிறாங்க. ஸோ அதாவது ஏகப்பட்ட பின்னாடி வந்து நிறையா பேசஸ்ஸு, ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு, இதை பற்றின நாலேஜ் பெருசாக அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்பொழுது ஸோ வாழ்க்கை பூராவுமே அந்த வட்டியை கட்டியே அவங்களாட்டி கடனையும் அடைக்க முடியாமல் நிலத்தை வந்து ஜப்தி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இந்த எல்லா பேங்க்ஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த அவேர்னஸை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பர்சனலாக அந்த கேஎஸ் ரவிக்குமாரோடைய அந்த எமோஷனை வந்து ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவருக்கான அந்த ஒரு லைக் பெருசாக எந்த ஒரு கள்ளங்கம்படமும் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கிறாரு, அவரும் அந்த ஒரு வலையில் மாட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த லோன் கட்ட முடியாமல் அவரோட நிலம் ஜப்தி ஆகும்பொழுது அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாருன்றதுலேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஊருக்காக எப்படி வந்து அந்த லோன் அடைக்கிறான். ஸோ ஆப்வியஸ்லி தனுஷ் வந்து அவங்க அப்பாவுக்காக தான் போயிட்டு திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். பட் அதுக்கப்புறமா அது எப்படி வந்து அந்த ஊருக்காகன்றது மாறுது, அது எப்படி அவர் மற்றவங்கள்ட்டேருந்து எடுத்து கொடுக்குறாருன்றது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க இதை பர்சனலாக இப்படி செய்யணும், இப்படி எல்லாத்தையுமே காசு பிடுங்கணும் அப்படின்றத மெயினாக வச்சு தான் அந்த மெயின் பிரான்ச்சஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுது அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து மக்கள் திருப்பி அந்த நிலத்தெல்லாம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த ஒரு மூவியுமே இருக்கும். ஸோ அதை எப்படி செஞ்சார், அந்த கிளைமேக்ஸில் எப்படி எல்லாருக்கும் பணம் சேர்ந்துச்சா இல்லையா, நிலம் காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான். அண்ட் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணினாங்களா இல்லையான்றது தான் இந்த ஹோல் மூவியுமே. ஸோ அவங்க அப்பாவுக்கு அவங்களுடைய நிலத்தில் தான் புதைக்கணுன்றது ஆசை, அவங்க அம்மாவுக்கு ஆசை. ஸோ அதுக்காக அந்த திருட போன இடத்துல தான் இந்த ஒரு லாங் ஸ்டோரியுமே இருக்கும். செம்ம சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரேமுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அங்கே ஊரில் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, தனுஷ் எதுக்காக அங்கே போனான் அந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி இதை பற்றின ஜேர்னி தான் இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறான்றது தான் ஜேர்னியே. ஒரு செம்ம ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பரதன் கேரக்டர் ஐ திங்க் ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கான எலிவேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. எண்ட் ஆகும்போது அது வில்லனாக தான் இருக்கும். பட் அது
இந்த மூவியில் எல்லாருமே பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் அவங்கவுங்க ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஒருத்தர் எடுக்கிற முடிவு மற்றவனுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடிச்சு ஒரு மாதிரி செம்ம ஒரு ஹோல்சமாகவே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஓவராலாகவே ஒரு மூவி ஜேர்னி வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் தான் பயங்கரமான ஒரு ஃபீல் குட்டாக இருக்குன்றதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ஃப்ரீ டைமில் உண்மையுமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு மூவியாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பாருட்டா.